ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபைல் ஹிஸ்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபைல் ஹிஸ்ட்ரி பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஃபைல் ஹிஸ்ட்ரி யூஸ் பண்ணி நம்ம ஒரு 2 சினாரியோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த சினாரியோ சக்ஸஸ் ஆகுதா இல்லையா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றதா இந்த வீடியோ. ஸோ திஸ் இஸ் யுவர் ஷார்டேக். ப்ளீஸ் வாட்ச் அண்ட் சப்ஸ்கிரைப். வீடியோட எண்டில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மட்டும் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் சினாரியோ ஆல்ரெடி ஃபைல் ஹிஸ்ட்ரி யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜில் பேக்கப் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் சைஸ் ஃபுல் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ண போகிறோம்னா, நியூ ஸ்டோரேஜுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் மாதிரி இல்லாமல் ஆல்ரெடி இருக்கிற பேக்கப் செட்ஸ் கம்ப்ளீட்டாக மைக்ரேட் ஆகி இந்த நியூ ஸ்டோரேஜுக்கு வரணும். ப்ளஸ் எக்ஸிஸ்டிங்காக நம்ம பண்ணியிருக்க பேக்கப் கான்ஃபிகரேஷன் எதுவும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ சிம்பிளாக சொல்ல போகிறோம்னா டேட்டா மைக்ரேட் பண்ண போகிறோம். செகண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா, ஃபைல் ஹிஸ்ட்ரி யூஸ் பண்ணி ஆல்ரெடி ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜில் பேக்கப் எடுத்துருக்கோம். அந்த எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு நியூ மிஷினில் போட்டு டிஃப்ரெண்ட் மிஷினில் போட்டு ரீஸ்டோர் பண்ண முடியுதா இல்லையா அப்படின்றது தான் செகண்ட் சினாரியோ. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்டர்னல் டிரைவ் இருக்குது, இ டிரைவ், எஃப் டிரைவ். இ டிரைவில் தான் நம்ம ஆல்ரெடி ஃபைல் ஹிஸ்ட்ரி கான்ஃபிக் பண்ணி பேக்கப் எடுத்தோம். ஸோ இ டிரைவில் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷன் அண்ட் டேட்டா இந்த 2 ஃபோல்டரில் தான் நம்ம ஆல்ரெடி எடுத்த பேக்கப்லாம் இருக்கும். கான்ஃபிகரேஷனில் நம்ம எடுத்த இன்ஃபர்மேஷன் இருக்கும், டேட்டாவில் நம்ம எடுத்த பேக்கப் இருக்கும். ஸோ எஃப் ட்ரைவுக்கு இந்த 2 ஃபோல்டரையும் இப்போ மைக்ரேட் பண்ணோம். எஃப் ட்ரைவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 28 GB அண்ட் இதில் ஆல்ரெடி சம் ஃபைல்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இது எதுக்காகனா, டேட்டா நம்ம மைக்ரேட் பண்ணுறப்போ ஆல்ரெடி இருக்கிற டேட்டா அப் அண்ட் ஆகுதா இல்லைனா ஓவர் ரைட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணணும் அதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு ஃபைல் ஹிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பேக்கப் எடுத்தது இ டிரைவில், அதனால் இ டிரைவ் காமிக்குது. ஸோ இப்போ நம்ம எஃப் டிரைவுக்கு மாற்றணும். அதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா செலக்ட் டிரைவ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு எஃப் டிரைவ் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னா எஃப் டிரைவ் மாறிடும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபைல் ஹிஸ்ட்ரி டேர்ன் ஆஃப் பண்ணணும். அதுக்காக நான் இப்போ கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைல் ஹிஸ்ட்ரி டேர்ன் ஆஃப் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இப்போ அகைன் செலக்ட் டிரைவில் போயிட்டு நம்ம எஃப் டிரைவ் சூஸ் பண்ணிக்கலாம். எஃப் டிரைவ் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ டு யூ வாண்ட் டு மூவ் யுவர் எக்ஸிஸ்டிங் ஃபைல் டூன்னு கேட்குது. ஆமாம், மூவ் பண்ணணும். அதனால் எஸ் கொடுக்குறேன். நோ கொடுத்தோன்னா இ டிரைவில் இருக்கிற ஃபைல்ஸ் அப்படியே இருக்கும். எஃப் டிரைவில் நியூவாக ரைட் ஆகும். டு யூ வாண்ட் டு ஸ்கிப் த ஃபைல்னு சொல்லி ஏதோ ஒரு ஃபைலை காப்பி பண்ண முடியல, டொரண்ட் ஃபைலு. ஸோ ஓகே, நான் இப்போதைக்கு இதை ஸ்கிப்பே கொடுத்துக்கிறேன். இது லேட்டராக செக் பண்ணுவேன் என்ன இஷ்யூன்ட்டு. ஸோ ஸ்கிப்பு கொடுத்தோன்னே ஃபைல்ஸ்லாம் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் மூவ் ஆகிட்டக்கப்புறம் நம்ம டேட்டாலாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை வேலிடேட் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா எரர் ரீச் இருக்குது. செக் யுவர் ஃபைல் ஹிஸ்ட்ரி டிரைவ் ஃபார் எரர்ஸ். ஃபைல் ஹிஸ்ட்ரி டிரைவ்னா எக்ஸ்டர்னல் டிரைவை சொல்லுதுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்டர்னல் டிரைவை செக் பண்ண சொல்லுது. எக்ஸ்டர்னல் டிரைவ் நியூ பென் டிரைவ் தான். ஃபைல் ஹிஸ்ட்ரி லாஸ்ட் காப்பிடானு 3/11/25 7:23 AM காட்டுது. பட் டைம் பார்த்தீங்கன்னா 7:34. இப்போ ரன் நவ் கொடுத்துருக்கேன். ஸோ ரன் நவ் கொடுத்தாலும் எரர் தான் அடிக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இ டிரைவ்லேருந்து எஃப் டிரைவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. சேஞ்ச் ஆகிட்டதுக்கப்புறம் ஃபைல்ஸ் மூவ் ஆக மாட்டேது. எரரை கிளிக் பண்ணோன்னா டிரைவை ரிப்பேர் பண்ண சொல்லி ஒரு பாப்அப் வருது. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் டேட்டா இருக்கான்னு வேலிடேட் பண்ணிக்கிறேன். எஃப் டிரைவ் ஃபைல் ஹிஸ்ட்ரியில் போனோன்னா டேட்டா இருக்குது, ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கு. ஃபைல் ஹிஸ்ட்ரி, கான்ஃபிகரேஷன், டேட்டா 2 ஃபோல்டருமே வந்திருக்கு. ஓகே, இப்போ ரிப்பேர் டிரைவ் கொடுத்து பார்க்குறேன். ரிப்பேர் டிரைவ் கொடுத்த உடனே சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்கேன்டுன்னு வந்துச்சு. ஒரு 2 செகண்டு கூட இல்லை. இது பக்கா என்னன்னு தெரியல, இல்லை நேச்சுரல் பிஹேவியரே இப்படி தானு தெரில. ஸோ இப்போ ரன் அவுட் கொடுத்தோன்னா காப்பி ஆகிடுச்சு. டைம் ஸ்டாம்பும் கரெக்டாக சிங்க் ஆகிருக்கு. ஓகே, ஐ திங்க் இப்போ மைக்ரேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு தான் நினைக்கிறேன். இப்போ எஃப் டிரைவை போய் கிளிக் பண்ணோன்னா ஆல்ரெடி அதில் டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஷோ ஆகும். ஸோ இ டிரைவை கிளிக் பண்ணோன்னா லாஸ்ட்டாக எடுத்த பேக்கப் டைமோட ஸ்லோ ஆகும். எஃப் டிரைவை கிளிக் பண்ணோன்னா அதோட பேக்கப் டைம் ஸ்லோ ஆகும். ஸோ இப்போ டேட்டா வேலிடேட் பண்ணுறதுக்கு போத் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷனில் இருக்கிற ஃபைல் ஹிஸ்ட்ரியோட சைஸ் சேமாக இருக்கும், அந்த ஃபைல் ஹிஸ்ட்ரி ஃபோல்டரோட சைஸு. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனில் போய் செக் பண்ணிடுவோம். ஸோ டெஸ்டினேஷனில் ஃபைல் ஹிஸ்ட்ரியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 933 MB இருக்குது. அண்டு சோர்ஸில் போய் செக் பண்ணுவோம். ஸோ சோர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 933 MB காட்டுது. என்ஸ் டேட்டா மைக்ரேஷன் இஸ் சக்சீடட்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ண போகிறோம். ரீஸ்டோரேஷன் வந்து 2 விதமாக பண்ண போகிறோம். ஒன்று வந்து டேரெக்டாக பென்ட்ரைவ் அட்டாச் பண்ணி பண்ண போகிறோம். இன்னொன்று வந்து நெட்வொர்க் மூலயமா டிவைஸை கனெக்ட் பண்ணி ரீஸ்டோரேஷன் வந்து பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிவைஸில் வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணுறோம். லைக் நம்ம சினாரியோபடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம எந்த டிவைஸில் பேக்கப் எடுத்துருக்கோமோ அந்த டிவைஸ் வந்து கரப்ட் ஆயிடுச்சு. அதனால் நம்ம டிஃப்ரெண்ட் டிவைஸில் ரீஸ்டோர் வந்து பண்ணுறோம் பேக்கப் எடுத்த டேட்டாவை. ஸோ இப்போ ரீஸ்டோரேஷன் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி ஒரு VM வந்து டெப்ளாய் பண்ணி வச்சுருக்கேன். அந்த VM வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்டர்னல் ட்ரைவாக ஃபஸ்ட்டு இந்த VMக்குள்ளே கொண்டு வரணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ் த்ரூ பண்ணணும். ஸோ பாஸ் த்ரூ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து VM வந்து ஷட் பண்ணிக்கோங்க. ஷட் பண்ணிவிட்டு VMஐ ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போனீங்கன்னா அங்கே ஆட் ஹார்ட்வேருக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து USB கண்ட்ரோல் நம்ம ஆட் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கனால எனக்கு USB கண்ட்ரோலர் ப்ரெசென்ட்டுன்னு காட்டுது. ஒரு வேளை இல்லைன்னா நீங்கள் கீழே ஆடு கொடுத்துட்டு ஆடில் போய்ட்டு USB கண்ட்ரோலர் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு USB கண்ட்ரோலர் வந்து ஆட் ஆகிடும். ஸோ நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். அதனால் இப்போ வந்து இதை கேன்சல் கொடுத்துக்கிறேன். VMோட OS வந்து பார்த்திங்கன்னா Windows 10 22H2 அண்ட் நம்ம ஆல்ரெடி பேக்கப் எடுத்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா Windows 11 24H2. ஸோ 24H2 Windows 11 எடுத்த பேக்கப் வந்து Windows 10 22H2 ரீஸ்டோர் வந்து பண்ண போகிறோம். ஸோ USB இன்டர்ஃபேஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் பென்ட்ரைவை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு VM வந்து ரைட் கிளிக் பண்ணி ரிமூவல் டிவைஸில் போயிட்டு உங்கள் பென்ட்ரைவோட நேம் காட்டும். அதில் போய்ட்டு கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். ப்ராக்கெட்டில் வந்து டிஸ்கனெக்ட் ஃப்ரம் ஹோஸ்ட்னு போட்டு பாருங்கள். ஹோஸ்ட்ன்றது உங்களோட பேஸ் மிஷின். ஒன்ஸ் இங்கே வந்து நீங்கள் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேஸ் மிஷின்லேருந்து அந்த பென்ட்ரைவ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து பென்ட்ரைவ் வந்து உங்கள் உள்ளே வந்துடும், VMக்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா VM உள்ள பென்ட்ரைவ் வந்து வந்துச்சு. வென்டாயின்னு இருக்கு பாருங்கள், இதுதான். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நம்ம பேக்கப் எடுத்த டேட்டா இருக்கா, இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மிஷினில் ரீஸ்டார்ட் பண்ண முடியுதான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஸோ அகைன் இந்த VMக்குள்ளே கண்ட்ரோல் பேனல் போயிட்டு ஃபைல் ஹிஸ்ட்ரி வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆல்ரெடி ஒரே ஒரு எக்ஸ்டர்னல் ட்ரைவ் தான் இருக்குன்றதுனால அந்த ட்ரைவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம செலக்ட் ட்ரைவில் போயிட்டு ட்ரைவ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்க பேக்கப் வந்து லிஸ்ட் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே ஃபைல் ஹிஸ்ட்ரியை டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஃபைல் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ செலக்ட் ட்ரைவ் போகிறேன். செலக்ட் ட்ரைவில் வந்து பார்த்திங்கன்னா வென்டாய் செலக்ட் பண்ண உடனே ஆல்ரெடி இருக்கிற பேக்கப் காட்டுது. ஸோ இதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா do you want to use driver ஃபைல் ஹிஸ்ட்ரி அகைன் கேட்குது. ஆமாம். ஸோ எஸ் கொடுக்குறேன். ஓகே எஸ் கொடுத்தாச்சு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரீசெலக்ட் யுவர் ஃபைல் ஹிஸ்ட்ரி ஆர் டிரைவ் வி ஃபவுண்ட் எரர்ஸ்ன்னு சொல்லி எரர் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்தால் ரீஸ்டோர் வந்து பண்ண முடியாது. பட் ஏன் இந்த எரர் வந்திருக்குன்றது நம்ம செக் பண்ணணும். ஸோ இது என்ன இஷ்யூன்னு சொல்லி இப்போதைக்கு வந்து ஃபைன் பண்ண முடியல. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்க எரர் வச்சு ட்ரபிள் ஷூட் பண்ணாலும் பெருசாக எதுவும் சொல்யூஷன் கிடைக்கல. ஜஸ்ட்டு டிரைவை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, டிரைவை ஸ்கேன் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருக்குது. ரீஸ்டார்ட்டும் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ரீஸ்டோர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கிடைக்கல. ரீஸ்டோர் வந்து பண்ண முடியல. எக்ஸாக்டாக என்ன இஷ்யூ அப்படின்றதையும் ஃபைன் பண்ண முடியல. ஒருவேளை ஹையர் வெர்ஷன்லேருந்து லோவர் வெர்ஷன் பண்ணுறதுனால தான் இஷ்யூவா அப்படின்றது தெரில. ஸோ மேனுவலாக ரீஸ்டோர் பண்ண முடியுதான்னு பார்க்க போகிறோம். மேனுவலாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியுதா அப்படின்றத செக் பண்ணுவோம். ஸோ இதில் இருக்க ஏதாவது ஒரு ஃபைலை வந்து காப்பி பண்ணி நம்ம C டிரைவில் போட்டு பேஸ்ட் பண்ணோன்னா பேஸ்ட் ஆச்சுன்னா ஓகே, ஃபைல் ஹிஸ்ட்ரி ஏதோ இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். இங்கே மேனுவலாக பேஸ்ட் பண்ணால் பேஸ்ட் ஆகுது. ஸோ ஆக்சஸ் ரிலேட்டட் இல்லை செக்யூரிட்டி ரிலேட்டட் இஷ்யூ கிடையாது. ஃபைல் ஹிஸ்ட்ரியில் தான் சம்திங் கான்ஃபிகரேஷன் மிஸ் ஆகிருக்கணும். இல்லைனா அந்த ஹையர் வெர்ஷன் லோவர் வெர்ஷன் கம்பேட்டபிள்னால ரீஸ்டோர் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெட்வொர்க் லெவல் ரீஸ்டோரேஷன் வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ நெட்வொர்க்கில் டிவைஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் பென்ட்ரைவ் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணிட்டு இங்கே வந்து செலக்ட் ட்ரைவில் போயிட்டு நெட்வொர்க் ஸ்டோரேஜ் கொடுத்து நெட்வொர்க் பார்த்து வந்து கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் ரீஸ்டோர் கொடுத்தோன்னா ஓகே, நம்மளுக்கு வந்து அகைன் இங்கேயும் எரர் தான் வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்கிரிப்ஷன் ரிலேட்டடாக எரர் வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பேஸ் மிஷின் வந்து என்கிரிப்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் டேட்டாவை ரீஸ்டோர் பண்ண முடியாமல் போகுது. ஸோ அதனால தான் USB வழியாகவும் நம்மளால் டேட்டா வந்து ரீஸ்டோர் பண்ண முடியல. ஸோ பேஸ் மிஷின் என்கிரிப்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு சினேரியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நம்ம டேட்டா மைக்ரேட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு சிங்க் போட்டாலும் அந்த சிங்க்கும் வந்து சக்சீட் ஆச்சு. பட் செகண்ட் சினேரியோ நம்மளால் ரீஸ்டோரேஷனே வந்து பண்ண முடியல.
நம்மளால டைரக்ட் யூஎஸ்பி வழியாகவும் பண்ண முடியல, நெட்வொர்க் வழியாகவும் பண்ண முடியல. ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரவே முடியல. என்கிரிப்ஷன் ரீசனா இல்லைனா வந்து கம்பேட்டபிலிட்டி தான் ரீசனா அப்படின்றது தெரியல. இதை வந்து எக்ஸாக்டாக இஷ்யூ வந்து ஃபைன் பண்ணோம் அப்படின்னா திரும்பியும் வந்து என்கிரிப்ஷன் இல்லாத ஒரு மிஷினை வந்து பேக்கப் எடுத்துட்டு அதை ரீஸ்டோர் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா சேம் வெர்ஷன், அதாவது பேஸ் மிஷினை வந்து எந்த வெர்ஷனில் வச்சுருக்கோமோ அதே வெர்ஷன்லேயே வந்து இன்னொரு மிஷினை வந்து டெப்ளாய் பண்ணிவிட்டு அதில் வந்து ரீஸ்டோர் பண்ணி பார்க்கலாம். இது ரெண்டுத்தையும் வந்து ரீக்ரியேட் பண்ணி பார்த்தா தான் எதில் இஷ்யூன்னு சொல்ல முடியும். ஆஸ் பர் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிவைசஸில் ரீஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு தான் போட்டிருக்கு. எய்தர் வந்து எக்ஸ்டர்னல் டிவைசஸாக இருக்கலாம், ஐ மீன் எக்ஸ்டர்னல் யூஎஸ்பி டிரைவ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம், இல்லைனா நெட்வொர்க்காக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட் டிவைசஸில் ரீஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு தான் போட்டிருக்கு. பட் இந்த SCL மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி லிஸ்ட் மேட்ரிக்ஸ். ஸோ இது வந்து இது ரிலேட்டடாக எதுவுமே வந்து போடல. ஐ மீன் இந்த ரிலேட்டடாக இந்த ஓஎஸ்லேருந்து இந்த ஓஎஸ்ஸாக சப்போர்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லை ஃபைல் லிஸ்ட்டில். ஸோ அது மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட் கிடைச்சிது அப்படின்னா அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் இந்த டாக்குமெண்ட் எதுவுமே கிடைக்கல. ஸோ இந்த வீடியோக்கான சொல்யூஷன் திரும்பி இதை ரீக்ரியேட் பண்ணால் தான் தெரியும். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டே டியூன், கீப் வாட்ச். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். See you soon.